தேவன் அநேக நேரங்களில் நமக்கு சிறந்ததை தருவதற்காக இருக்கின்றவற்றை இழக்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு ஊரில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அந்த ஊரில் இருப்ப எல்லாருக்கும் ஆப்பிள்களை கொடுத்து கொண்டிருந்தார். நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சிறுமிக்கு 2 ஆப்பிள்கள் கிடைத்தது. அவள் மிகவும் சந்தோஷத்தோடு அந்த 2 ஆப்பிள்களையும் எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் போது கீழே விழுந்து அவளுடைய ஆப்பிள்கள் சாக்கடையில் விழுந்து விட்டது. மிகவும் மன வருத்தத்துடன் சரி பரவாயில்லை என்று மறுபடியுமாக அந்த நீண்ட வரிசையில் காத்திருந்தாள். அவளுடைய வேலை வந்தது. அவளுக்கு 3 ஆப்பிள்கள் கிடைத்தது. இதை பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷத்தோடு அவள் வீட்டிற்கு சென்றாள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நேரங்களில் நமக்கு சிறந்ததை தருவதற்காக இருக்கின்றவற்றை இழக்க செய்வார். அதை நினைத்து நாம் கலங்கி போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அது நடைபெற இருக்கிறது என்ற நம்பிக்கையில் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய வேத புத்தகத்தில் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் கூறுகிறது. அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். நிச்சயமாக பாக்கியவான்களாகவும் அநேக ஆசீர்வாதங்களுக்கு உடமையானவர்களாகவும் மாறுவோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.